அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நான் என்ன எடுக்க போகிறேன்னா, அல்ட்ராசானிக் சென்சார் யூஸ் பண்ணி ஒரு ரேடார் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசானிக் சென்சார்னுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங்கை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 16 ஹெர்ட்ஸ்லேருந்து 18 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஹியூமனோட ஹியரிங் எபிலிட்டிக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் பவர் அல்ட்ராசவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து 100 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆஃப் அல்ட்ராசானிக் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து 2 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். டயக்னோஸ்டிக் பர்பஸில் யூஸ் பண்ணுற அல்ட்ராசவுண்டு 5 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 10 மெகாஹெர்ட்ஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை யூஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வவ்வால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வேகமாக பறக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து அல்ட்ராசவுண்டு வந்து சென்ட் பண்ணும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஹிட் ஆச்சு அப்படின்னா சம் ஆஃப் த வேவ் ஃபார்ம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பறந்துட்டு போகலாம் அப்படின்றது தான் அந்த பேட்டோட ஐடியா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அல்ட்ராசானிக் சென்சாரும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அல்ட்ராசானிக் சென்சார் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா HC-SRO4. ஸோ இதில் 4 பின் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா VCC, செகண்ட் ட்ரிகர், தேர்டு எக்கோ, ஃபோர்த் வந்து கிரவுண்ட். VCC வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி 5 வோல்டேஜ் கொடுப்போம். கிரவுண்ட் வந்து 0 வோல்டேஜில் நம்ம பின் பண்ணியிருப்போம், இல்லை நான் கிரவுண்டில் பின் பண்ணியிருப்போம். ட்ரிகர் அண்ட் எக்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலர்ஸ்லேருந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு வந்து அல்ட்ராசானிக் சவுண்டு வந்து பல்சஸாக சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங். ஸோ அல்ட்ராசானிக் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே டீன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட்டர், ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர். நம்மக்கிட்ட டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒரு பல்சஸ் ஆஃப் வேவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரும். ஸோ அது வந்து சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போல்லாம் ஆப்ஜெக்ட் மேலே படுதோ, ஆப்ஜெக்ட் மேலே பட்டதுக்கப்புறமா அந்த வேவ் ஃபார்ம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்டான வேவ் ஃபார்ம்ஸை வந்து ரிசீவரில் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து எக்கோன்னு சொல்லுவோம். அந்த எக்கோ வேவ் ஃபார்ம் ரிசீவ் பண்ணத டியூரேஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவர் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அந்த பல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கு வந்து இன்டர்னலாக ஒரு ரன்னிங் கிளாக் வந்து ஓடிட்டுருக்கோம் அந்த கண்ட்ரோலரில். ஸோ டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் தட் ஆஃப் யுவர் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் வந்து அல்ட்ராசானிக் சென்சார்லேருந்து ஆப்ஜெக்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் 2 டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆப்ஜெக்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. அகெயின் ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ரிசீவர் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அப்போ ட்வைஸ் தட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறனால நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2 டிஸ்டன்ஸையும் ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து நெக்லிஜிபிள்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. VDDயில் நம்ம 5 வோல்டேஜ், கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா VSS. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டார்ட் பல்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியலாக ஒரு சின்ன ஷார்ட் டியூரேஷன் பல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அல்ட்ராசவுண்ட் வந்து பல்சஸாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் வர்ற அந்த வேவ் ஃபார்ம் வந்து ரிசீவரில் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா அதோட வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும், எக்கோ டைம் பல்ஸ். ஸோ இந்த பல்ஸோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸினுடைய ட்வைஸ் தட் ஆஃப் த டைம் வந்து இதில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைமிங் டயக்ராம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து ட்ரிகர் இன்புட் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 மைக்ரோ செகண்டுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ட்ரிகர் நம்ம கொடுத்தோன்னா மட்டும்தான் நம்மளோட ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இனிஷியலாக 0ல் இருக்கிற ட்ரிகர் பின்னை ஜஸ்ட்டு ஒரு 10 மைக்ரோ செகண்டுக்கு மட்டும் ஹையில் கொண்டு போகிறோம், லாஜிக் 1 மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 0 கொடுத்துரும். ஸோ இந்த ட்ரிகரிங் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இன்டர்னலாக ஜென்ரேட் ஆன அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் இருக்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட் வந்து 40 கிலோஹெர்ட்ஸ் ரேஞ்சில் அல்ட்ராசானிக் பல்சஸாக வந்து டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வெளியில் வரும். இப்போது ஆப்ஜெக்டில் பட்டு சப்போஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தென் அந்த ரிஃப்ளெக்டட் வேவ் ஃபார்ம்னுடைய அந்த டியூரேஷன் வந்து நம்ம இங்கே அவுட்புட்டில் பார்க்கலாம், அதாவது ரிசீவர் எண்டில் பார்க்கலாம். இந்த வித்து வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்க்கிங் அசிஸ்டண்ட்டாக கூட ஒரு காரில் இல்லை வேறு ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் பின்னாடி வச்சுக்கலாம். ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி க்ளோஸராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து உள்ளே தெரியும்.
இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு சிஸ்டமில் நம்மளுக்கு எல்சிடி டிஸ்பிளே கூட இப்போ வந்துருச்சு. பட் இப்போ ஓல்டன் டேஸில் இருக்கக்கூடிய அந்த பழைய வெஹிக்கல்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒரு பார்க்கிங் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரிவர்ஸ் பார்க்குறப்போ பின்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக உங்களால் சொல்ல முடியும். அதே மாதிரி சோனாரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சப்மரைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்கு அடியில் இருக்கிற அண்டர் வாட்டர் திங்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷிங்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ ஏரியாஸில் இருக்குது, என்ன டென்சிட்டியில் ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் தான். இது வந்து இன்னொரு மேஜர் அப்ளிகேஷன். நம்ம வந்து இந்த ட்ரெயின்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லே பாலம் கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து ஹைட் லிமிட் பண்ணியிருப்பாங்க. ட்ரக்கோட ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி 12 மீட்டர்ஸ் இல்லை அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஹைட்டை வந்து ஹரிசாண்டல் வித்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த வெஹிக்கிளை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதோட ஹைட்டு வித்து இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி உள்ளே அனுப்ப முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது. இங்கே வந்து நம்ம NodeMCU சர்வர் யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது மேலே D0, D1, D2, D3ன்னு சொல்லிட்டு. இதில் ட்ரிகர் பின்னை வந்து பார்த்திங்கன்னா D1ன்ற டிஜிட்டல் பின்லையும் எக்கோ பின்னை வந்து D2ன்ற டிஜிட்டல் பின்லையும் கனெக்ட் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக GPIO பின்னில் சொல்லணும்னா பின் நம்பர் 5 ஃபார் ட்ரிகர் அண்ட் பின் நம்பர் 4 ஃபார் எக்கோ பின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு VCC அண்ட் கிரவுண்டு. ஆக்சுவலாக இதில் 5 வோல்டேஜ்ன்ற மென்ஷன் எங்கேயுமே பண்ணியிருக்காது NodeMCUவில். இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா VIN அப்படின்னு ஒரு பின் இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளுக்கு வந்து 5 வோல்டேஜ் கிடைக்கும். நீங்கள் வந்து மேனுவலாக வெளியிலேருந்து இன்புட் கொடுக்கும்போது இங்கே வந்து 5 வோல்டேஜ் வந்து கொடுப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பின் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் USB ஸ்லாட் வழியாக கனெக்ட் பண்ணாமல் 5 வோல்டேஜை வந்து பேட்டரிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னா VIN பின் வழியில் கொடுக்கலாம். பட் இங்கே நம்ம டைரெக்டாக USB போர்ட் மூலயமா இதுக்கு பவர் கொடுக்கறதுனால VIN பின்லேருந்து 5 வோல்டேஜ் அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் சம்டைம்ஸ். சரியா? ஸோ அதை வந்து நம்ம இந்த அல்ட்ராசானிக் சென்சாருக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரவுண்டு பின் இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா GNDன்னு இருக்கு இல்லையா, இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கால்குலேஷன். சப்போஸ் நம்ம வந்து சென்ட் பண்ணுறது வந்து அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ் அப்படின்றதுனால இது வந்து கிட்டத்தட்ட சவுண்டோட ஸ்பீடில் தான் வந்து ரன் ஆகும். ஸோ அப்போது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா 340 மீட்டர்/செகண்ட். நம்ம இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் தான். ஸோ அதனால் பல்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ செகண்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து மைக்ரோ செகண்ட் சென்டிமீட்டர்/மைக்ரோ செகண்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டிவைட் பை 10,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெலாசிட்டி வந்து 0.034 சென்டிமீட்டர்/மைக்ரோ செகண்டாக இது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. S will be equal to time travel into the speed of the sound wave. ஓகேங்களா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் கிடைக்கும். பட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் தட் ஆஃப் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். ஸோ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வரைக்கும் போயிட்டு அகெயின் ஆப்ஜெக்ட்லேருந்து ரிசீவர் வரைக்கும் அந்த சவுண்ட் வேவ் வந்து 2 டைம் வந்து அது ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அதனால் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஆக்சுவல் ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸு நம்மளுக்கு கிடச்சிரும். அதாவது நம்ம சென்சார்லேருந்து ஆப்ஜெக்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா டிவைட் பை 2 போடணும். நீங்கள் டேரெக்டாக மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ட்வைஸ் தட் ஆஃப் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஸோ இதை வச்சு தான் இவங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் அரைவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டராக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து எஸ்ஸுக்கு பதிலாக 10. உங்களோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு 0.034. ஸோ டைம் டேக்கன் பை யுவர் பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 294 மைக்ரோ செகண்ட். ஸோ அந்த டியூரேஷனில் உங்களுக்கு பல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் கால்குலேஷன். நம்ம இப்போது இதோட ப்ரோக்ராமிங் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினோவோட ப்ரோக்ராம். இந்த கோடை வந்து நீங்கள் NodeMCU சென்சாரில் வந்து NodeMCU கண்ட்ரோலரில் வந்து அப்டேட் பண்ணிடணும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார்ஸை வந்து நம்ம அந்த பிபிடியில் கனெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம servo.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த லைப்ரரி எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் சென்சாரை வந்து வேரியஸ் ஆங்கிளுக்கு வந்து டில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சர்வோ மோட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதோட ஹெடர் ஃபைல் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகரிங் பின். நான் வந்து பிக்சரில் காமிச்ச மாதிரி D1 பின்னை வந்து ட்ரிகருக்கும் D2 பின்னை வந்து எக்கோக்கும் அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டியூரேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த பல்ஸினுடைய ரிசீவிங் டைமையும் ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த 2 வேரியபிள் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மை சர்வோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் சர்வோ மோட்டர் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்பு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன்லி ஒன் டைம் மட்டும் நம்ம ரன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் லைன்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடணும். இப்போ நம்ம 2 பின் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அல்ட்ராசானிக் சென்சாருக்காக. அப்புறம் ஒரு பின் வந்து சர்வோ மோட்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த பின்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும், அது இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ பின் மோடில் ட்ரிகர் பின்னை வந்து நான் அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணுறேன், ஏன்னா ட்ரிகர்ன்றது பல்ஸ் வெளியில் போகணும். நெக்ஸ்ட் எக்கோ பின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து சீரியல் மானிட்டரில் என்னோடய டேட்டாஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா 9600 டேட்டாவில் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நான் வந்து இதை பிளாட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரேடார் மாதிரியே வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரியல் பிகின் வந்து என்ன பாட் ரேட்டில் கொடுக்குறோமோ இதே பாட் ரேட்டை நம்ம வந்து அந்த சீரியல் மானிட்டருக்கும் யூஸ் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அதை பிளாட் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம ஏர்க்ராஃப்ட்லலாம் வந்து பிளாட் பண்ணி காமிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து சீரியல் மானிட்டரில் இந்த டேட்டாஸை வந்து ரைட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக் பாட் ரேட் 9600ன்ற பாட் ரேட்டை வந்து நான் சீரியல் மானிட்டர் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சர்வோ மோட்டரை நான் வந்து D0 அப்படின்ற பின்னில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கான கமாண்ட் myservo.attach அப்படின்னு சொல்லிட்டு எந்த பின்னோ அதை நமக்கு மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தான் செட்டப் கோடு. இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லூப்பில் வந்து ரிப்பீட்டடாக நம்ம என்னென்னலாம் ரன் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் இங்கே லூப்புக்குள்ளே எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் வந்து நான் செட் பண்ணுறேன். சர்வோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 15 டிகிரிலேருந்து 165 டிகிரி வரைக்கும் அதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் சேஃபர் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விசிபிலிட்டி நல்லா இருக்கிறதுக்காக ஒரு 15லேருந்து 165 டிகிரி வரைக்கும் நான் வந்து இதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியல் ஆங்கிள் 15 டிகிரி. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஸ்டெப்பில் 5 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணி 165 டிகிரி வரைக்கும் இது ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மை சர்வோவில் இந்த ஆங்கிளை வந்து நான் ரைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஐன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆங்கிள். ஸோ 15 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மை சர்வோவில் அசைன் ஆகிடுச்சு அப்படின்னா 15th டிகிரி ஆங்கிளில் வந்து அது சர்வோ மோட்டர் வந்து லொக்கேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது அந்த ஆங்கிள் வந்து 5 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 15க்கு அப்புறம் 20, 20க்கு அப்புறம் 25 அந்த மாதிரி ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிளையும் வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டரில் நான் ரைட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் சர்வோ மோட்டர்னுடைய அந்த பொசிஷன் வந்து இருக்கும். ஸோ அப்புறம் நான் ஒரு 30 மில்லிசெகண்ட் டைம் நான் டிலே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். அதாவது நான் அந்த சர்வோ மோட்டரில் ஒரு அல்ட்ராசானிக் சென்சார் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த அல்ட்ராசானிக் சென்சார்லேருந்து ஆப்ஜெக்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கால்குலேட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம பின்னாடி டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க இதுலேருந்து சம் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸுன்ற இந்த வேரியபிளில் இப்போ நம்ம லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் அட் த சேம் டைம் அது என்ன ஆங்கிளில் வந்து மெஷர் பண்ண வேல்யூ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் நம்மளுக்கு ஐன்ற வேரியபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். இந்த ஃபார்மேட் எதுக்காக அப்படின்னா இதை நம்ம வந்து கொண்டு போய் பிளாட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ரெசென்டர் டூல் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ரெசென்டர் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்க்கு அப்புறமா ஒரு செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த ஆங்கிள் அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து வரும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டில் சீரியல் மானிட்டரில் ரைட் பண்ணுறோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆங்கிள். ஸோ 15 டிகிரிலேருந்து 165 டிகிரி வரைக்கும் இப்போது பாசிட்டிவ் சைடில் போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இன்னும் மறுபடியும் வந்து 165லேருந்து மறுபடியும் 15க்கு திரும்ப கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஃபார் லூப்பை அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. இனிஷியல் ஐ வேல்யூ வந்து 165. இப்போ ஐ வந்து greater than 55 வரைக்கும் மட்டுமே இதை வந்து நம்ம செய்யணும். ஏன்னா 15லேருந்து மறுபடியும் நம்ம ஃபார்வேர்டில் மூவ் பண்ணணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 15 வரைக்கும் தான் இதை ரன் பண்ணணும். ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரிஸை ஆங்கிளை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இங்கே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். செகண்ட் சர்வோ மோட்டர்னுடைய அந்த பொசிஷனை வந்து இருக்கிற அந்த ஐ வேல்யூவை ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிலே, மறுபடியும் 30 மில்லி செகண்ட்ஸ் டிலே கொடுத்துட்டு அகெயின் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அதே சேம் ஃபங்க்ஷன் கால்குலேட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வச்சு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். மறுபடியும் சீரியல் மானிட்டரில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் கமா அதோட டிஸ்டன்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்துருக்கும். மறுபடியும் 15 டிகிரிக்கு வந்ததுக்கப்புறமா அகெயின் மறுபடியும் ஃபார் லூப்பில் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் கோடிங், சரிங்களா? ஸோ ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகுது, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுது, ஆங்கிளையும் டிஸ்டன்ஸையும் பிரிண்ட் பண்ணுது, மறுபடியும் ரிவர்ஸில் வருது, ஆங்கிளையும் டிஸ்டன்ஸையும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி ரன் ஆகுது, ஆக்சுவலாக எப்படி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணணும். மறந்துடாதீங்க, இது வந்து லூப்புக்கு வெளியில். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு லூப். ஸோ இந்த லூப்புக்கு அப்புறமா நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும், டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இன்டிஜர் கால்குலேட் டிஸ்டன்ஸ், ஏன்னா இதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து இன்டிஜர்ன்றதுனால இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து இன்டிஜர் கால்குலேட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ரைட்டு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பின் வந்து பார்த்திங்கன்னா லோவில் இருக்கணும். ஸோ இதை நம்ம கிராஃபில் காமிச்சிருப்போம். இந்த டைமிங் டயக்ராமில் இனிஷியலாக ட்ரிகர் பின் வந்து பார்த்திங்கன்னா லோவில் இருக்கும். அகெயின் 10 மைக்ரோ செகண்டுக்கு ஹை போகும், அதுக்கப்புறம் அகெயின் லோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ரிகர்னுடைய ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பின் வந்து லோவில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டிலே இன் மைக்ரோ செகண்ட், ஒரு 2 மைக்ரோ செகண்ட் மட்டும் ஒரு சின்ன டிலே கொடுத்துட்டு அகெயின் டிஜிட்டல் ரைட்டில் ட்ரிகர் பின்னை வந்து ஹை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ட்ரிகர் ஆக்டிவேட் ஆகுது. மறுபடியும் டிலே இன் மைக்ரோ செகண்ட் ஒரு 10 மைக்ரோ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட் ட்ரிகர் பின்னை வந்து பார்த்திங்கன்னா லோ பண்ணிடுறோம். ஸோ இப்போது என்ன நடந்தது அப்படின்னா இங்கே லோவிலேருந்து ஹை போயிட்டு 10 மைக்ரோ செகண்டில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் லோக்கு வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்சஸ் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். நம்மளுடைய அல்ட்ராசானிக் சென்சார் வந்து இன்டர்னலாக ஜென்ரேட் பண்ண 40 கிலோஹெர்ட்ஸ் அல்ட்ராசானிக் பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த பல்ஸு வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனா கோடிங்கில் பல்ஸ் இன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ண பல்சஸை வந்து எக்கோ பென் மூலிமா ரிசீவ் பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ எக்கோ பென்னில் வந்து ஹை எப்போ வருது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்ஸ் எக்கோ பெனில் ஹை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமிங் டிஸ்டன்ஸை, டைமிங் டியூரேஷன் அப்படின்ற வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணதுலேருந்து ரிசீவ் பண்ணது வரைக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இப்போ அசைன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூரேஷன் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் ஃபார்முலா நம்ம இதில் சொல்லியிருந்தோம் இல்லையா? டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டைமிங் டியூரேஷன் இன்டூ 0.034 டிவைடட் பை 2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டியூரேஷன் இன்டூ 0.034 டிவைடட் பை 2 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த டிஸ்டன்ஸை ரிட்டனில் சென்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரி டைம் நம்ம இங்கே ரிட்டன் கொடுக்கும்போது நம்ம மெயின் ப்ரோக்ராமில் இந்த டிஸ்டன்ஸுங்கிற வேரியபிளில் அந்த வேல்யூ வந்து மேப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து அந்த ஆங்கிளையும் அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினோ ப்ரோக்ராம். இப்போ இந்த அட்ரினோ ப்ரோக்ராம் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டூல்ஸில் போயிட்டு நம்ம கரெக்டான போர்டை சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி போர்ட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். என்னோட கேஸில் போர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா COM5. ஸோ இப்போ நான் வந்து இந்த கோடை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோடய கோடு அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங். ஸோ இந்த ப்ராசஸிங் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சீரியல் மானிட்டரில் பேஸ்ட் ஆகிற அந்த வேல்யூஸை வந்து
பிளாட் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம இந்த ப்ராசஸிங் விண்டோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆஸ் லைக் யுவர் அட்ரினோ. கூகுள் ஃபுல்லாக வந்து ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் வந்து எடுத்தீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து ப்ராசஸிங் கோட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோட் எடுத்து நீங்கள் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸ்கெட்சில் போயிட்டு உங்களுக்கு ப்ரெசென்டர் மோடில் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அது வந்து ரெட் கலரில் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணி காமிக்கும். ஆப்ஜெக்ட் சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ நான் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் காமிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அல்ட்ராசானிக் சென்சார் வந்து செட்டப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது. ஸோ இது எப்போ வந்து ஆப்ஜெக்ட் எல்லாம் டிடெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டையும் அட் டைமில் பார்க்கலாம். அல்ட்ராசானிக் சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நான் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால ரெட் கலரில் உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேஷன்ஸ் வருது. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டாக நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லா ஆப்ஜெக்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே வந்தது அப்படின்னா ரெட் கலரில் அகெயின் வந்து நம்மளுக்கு பிளாட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து எப்படி ரேடார் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த அல்ட்ராசானிக் சென்சார் வச்சு நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற இந்த COVID-19 ப்ராப்ளம் கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ க்ளோஸராக வர்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஈஸியாக டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணலாம். இல்லைனா